அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகியிருந்தன. இந்த தேர்தலில் யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் உச்சத்தில் உள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் புதிய வரவாக களமிறங்கியிருக்கக்கூடிய நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனது முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடிக்குமா என்ற கேள்வி அரசியல் களத்தில் பெரும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டுமின்றி தற்போதைய கள நிலவரத்தின்படி தேர்தல் நடைபெறும் முன்பு வரை விஜய் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என பல விமர்சனங்களும் மூத்த அரசியல்வாதிகளும் கூறி வந்தனர். ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய சில கருத்து கணிப்புகள் இந்த பிம்பத்தை முற்றிலுமாக உடைத்துள்ளன. இந்தியா டுடே போன்ற முன்னணி ஊடகங்கள் விஜய் தலைமையிலான தாவேகா குறைந்தபட்சம் 92 முதல் 120 தொகுதிகள் வரை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்திருந்தன. மேலும் ஓய்வு பெற்ற முன்னாள் IPS அதிகாரி ரவி போன்றவர்கள் நடத்திய மெகா எக்ஸிட் போல் சர்வேயில் விஜயின் கட்சி 121 இடங்களை பிடித்து இறுதி பெரும்பான்மையுடன் தனித்து ஆட்சி அமைக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்தது. அதே சமயம் திமுக அல்லது அதிமுக போன்ற பிரதான கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறப் போகின்றன என்பதில் தெளிவான மற்றும் உறுதியான கருத்துக்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. கட்சியை தொடங்கிய நாள் முதலே விஜய் தனது கட்சியை பலப்படுத்தும் பணிகள் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு உடனடியாக அனைவரும் பனையூருக்கு திரும்ப வேண்டும் என்று சமீபத்தில் தனது கட்சியின் வேட்பாளர்களுக்கு அவர் கட்டளையிட்டிருந்தார். அவரது தொண்டர்களும் வேட்பாளர்களும் இந்த தேர்தலில் தாங்கள் தான் வெற்றி பெறப் போகிறோம் என்ற அதீத நம்பிக்கையில் வேலை செய்து வருகின்றனர். மிக முக்கியமாக எந்த ஒரு பெரிய கட்சியுடனும் கூட்டணி அமைக்காமல் 234 தொகுதிகளிலையும் விஜய் தனித்து போட்டியிட்டது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பதை எந்த ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிக உறுதியாக தெரிவித்து வருகின்றனர். தற்போது அனைவரின் மனதிலேயும் எழும் ஒரே கேள்வி விஜய் யாருடைய வாக்குகளை அதிகம் பிரிக்கப் போகிறார் என்பதுதான். அவர் ஆளும் கட்சியான திமுகவின் வாக்கு வங்கியை பிரிக்கப் போகிறாரா அல்லது எதிர்கட்சியான அதிமுகவின் வாக்குகளை பிரிக்கப் போகிறாரா என்ற சந்தேகம் நிலவுகிறது. எம்ஜிஆர் அல்லது NTR பாணியில் விஜய் தனது முதல் தேர்தலிலேயே மாபெரும் வெற்றியை பதிவு செய்வாரா அல்லது மற்ற சில நடிகர்களைப் போல சறுக்கல்களை சந்திப்பாரா என்பது இன்று வாக்கு எண்ணிக்கை முடிவடையும் போது தெளிவாகி தெரிந்துவிடும். ஒருவேளை இன்று தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று விஜய் முதல்வராக பொறுப்பேற்றால் அவர் எந்த கோப்பில் முதல் கையெழுத்து போடுவார் என்ற தகவலும் தற்போது கசிந்துள்ளது. அதன்படி முதலமைச்சராக பதவியேற்றதும் பெண்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உரிமை தொகையை உயர்த்தி வழங்கும் கோப்பில்தான் அவர் தனது முதல் கையெழுத்தை இடுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய அரசால் மாதம் 1000 ரூபாயாக வழங்கப்பட்டு வரும் இந்த தொகை தமது ஆட்சியில் 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று விஜய் தனது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்திருந்தார். அதனாலதான் கொடுத்த வாக்குறுதியின்படி அந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்துவார் என்று கூறப்படுகிறது. இவை அனைத்தும் நிஜமாகுமா என்பது இன்று வெளியாகும் இறுதி தேர்தல் முடிவுகளை பொறுத்தே அமையும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டுமின்றி தற்போதைய நிலவரத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா தமிழக சட்டசபை தேர்தலுக்காக தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதுதான் தாவேகாவை முன்னிலைக்கு கொண்டு சென்றது என்கிறார்கள். 2026 தாவேகா தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாக்குறுதிகளினுடைய விவரம் என்னன்னு பார்க்கலாம். 60 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் மூலம் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். அரசு மற்றும் மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்க 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களின் தாய்மார்களுக்கு ஆண்டுக்கு கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 15000 வழங்கப்படும். ஏழை பெண்களின் திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கப்படும். தமிழ்நாடு முழுவதும் 100 காமராஜர் பள்ளிகள் அமைக்கப்படும். இளங்கலை முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை பிணையில்லா கடன் வழங்கப்படும்.
ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உலகத்தர அளவிலான சிகிச்சை அளிக்கும் வகையில் ரூபாய் 25 லட்சம் இன்சூரன்ஸ். அரசு போக்குவரத்து கழக அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம். அனைத்து நலத்திட்டங்களையும் எளிதாக பெற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு திட்டம். சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு மூலம் அரசின் அனைத்து நலத்திட்ட உதவியையும் லஞ்சமில்லாமல் நேரடியாக மக்களை சென்றடையும். அனைத்து அரசு வேலைகளையும் சேவைகளையும் ஒரே தளத்தில் வழங்கும் வெற்றி டிஎன் சூப்பர் ஆப் உருவாக்கப்படும். பட்டம் முடித்து வேலையில்லாமல் இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு வேலையில்லா கால நிவாரணமாக ரூபாய் 4000 வழங்கப்படும். டிப்ளமோ முடித்து வேலையில்லாமல் இருக்கும் பட்டதாரிகளுக்கு வேலையில்லா கால நிவாரணமாக ரூபாய் 2500 வழங்கப்படும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழர்களுக்கு 75% வேலை தரும் வகையில் சட்டம் இயற்றப்படும். கல்வி நிறுவனங்களை சுற்றி போதைப்பொருள் தடுப்பு மண்டலங்கள் உருவாக்கப்படும். ரூபாய் 18,000 ஊதியத்தில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாய கடன் 50% தள்ளுபடி செய்யப்படும். பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 100% பயிர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அனைத்து மீனவர்களுக்கும் வீடு கட்டித்தரும் லட்சிய வீடு திட்டம் செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதந்தோறும் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும். அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்படும். அங்கன்வாடி ஊழியர்களின் மாத ஊதியம் ரூபாய் 18,000 உயர்த்தப்படும். ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் செவிலியர்கள், ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரத்யேகமான ஒரு மாஸ்டர் பிளான், AI பல்கலை, AI நகரங்கள் உருவாக்கப்படும். ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட எந்த ஆவணமாக இருந்தாலும் 21 நாளில் கிடைக்க வழிவகை செய்யப்படும். இவ்வாறு தாவேகா தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன. மக்கள் இலவச ஃப்ரிட்ஜ், ரூபாய் 8,000 கூப்பன் திட்டங்களை காட்டிலும் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளார்கள் என்பது இதன் மூலம் தெளிவாகின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டுமின்றி தற்போது பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 23 நடந்தது. அதைத் தொடர்ந்து இன்று மே 4 வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கையின் ஆரம்ப கட்டத்தில் விஜயின் தாவேகா முன்னிலை பெற்று அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை கொளத்தூர் தொகுதியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தாவேகா வேட்பாளர் VS பாபு பின்னுக்கு தள்ளியிருப்பது தமிழகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த செய்தி எழுதப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் தாவேகா வேட்பாளர் VS பாபு 12,916 வாக்குகள் பெற்று 2,277 வாக்குகள் முன்னிலை வகித்துக் கொண்டிருந்தார். இது ஆரம்பகட்ட நிலவரம் மட்டுமே. இறுதி முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் அமையலாம். இருப்பினும் திமுக தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சர் என பெரிய பொறுப்புகளை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலினை VS பாபு பின்னுக்கு தள்ளி முன்னிலை பெற்றிருப்பது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது.